அண்மை செய்தி வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கர்ப்பிணியின் சிசு உயிரிழந்ததாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. 4 மாத கர்ப்பிணிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சிசுவின் இதய துடிப்பு நின்றுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் சிசுவானது பலியாகி உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்து சிசுவை வெளியே எடுக்க மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கர்ப்பிணியின் சிசு உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், சிசு பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அந்த பெண்ணை ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளி மிகவும் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் அதனுடைய அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பாக மிகவும் ஆபத்தான நிலையில் தலையில் மிகவும் பலத்த காயத்துடன் கால் மற்றும் கைகளில் உடைப்பு ஏற்பட்டு எலும்பு முறிவின் காரணமாக பல்வேறு வேதனைகளுக்கு இடையே சிக்கியிருக்கின்ற அந்த ரேவதி என்கின்ற அந்த அப்பாவி பெண் அவருடைய கருவானதும் சற்று சிதைந்திருக்கக்கூடும் என்கின்ற ஒரு சந்தேகம் மருத்துவர்களுக்கு எழுந்திருக்கிறது. அதனுடைய உயிரோட்டம் குறைவாக இருப்பதாகவும் அதனுடைய நாடி துடிப்பு தற்போது குறைந்து காணப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது குறித்து மருத்துவர்கள் முறையான தகவல்கள் இதுவரை வெளியிடவில்லை. ஆனாலும் அந்த பெண்ணை மருத்துவமனையில் அந்த மருத்துவ அறுவை சிகிச்சை பிரிவிற்காக அவர்களை கொண்டு செல்ல போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது அந்த பெண்ணிற்கான அந்த அந்த 4 மாத சிசுவானது கருவானது அது சிதைந்திருக்கக்கூடும், உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அவர்கள் சந்தேகிக்கின்றனர். அதன் அடிப்படையில் அவருக்கு அதற்கான தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. கண்ணுக்கு தெரியாத பிரவாத ஒரு உயிருக்கு கூட எந்த ஒரு தீங்கும் நேர்ந்து விடக்கூடாது என்பதில் வேலூர் மாவட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவர்கள் அதற்காக போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் போது ரேவதிக்கும் எந்த ஒரு உயிர்ச்சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த ஒரு உடல்நல பாதிப்போ எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகவும் அவர்கள் கண்ணும் கருத்துமாக போராடி வருகிறார்கள். மிகவும் பேசும் பொருளாக மாறி போயிருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனை மக்களிடையே ஒரு அந்த பெண்ணுக்கு அந்த ரேவதிக்கு உயிர்ச்சேதமோ அந்த குழந்தைக்கு எதுவுமே ஏற்பட்டு விடக்கூடாது என்பது பிரார்த்தனையில் இறங்கி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் மக்கள் மனதிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற கூடவே அதன் கூடவே அவர்களுக்கு இது போன்ற ஒரு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனைவருடைய மனதிலும் அவர்களின் 2 உயிரும் அது சிறப்பாக எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் வந்துவிட வேண்டுமே என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டுதலும் இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்.